உண்மையே சொல்றேன், பிரெட் 2 பிரெட் தானே போட்டேன் நான். ஹேர் ஸ்டைல் மிஸ்ஸிங் சிஸ்டர். அப்படியா? லைக் டன். ஓகே ராஜேஷ். நைட்டு நான் இன்னும் சாப்பிடல, நான் போய் தான் செய்யணும். என்ன பிரியா எப்படி சொல்ற, என்ன சமையல்? ஏன் நீ சாப்பிடாம இருக்க? பிரியா நம்மளே சொல்லுது, பிரியா கரெக்டா சாப்பிட மாட்டேங்குது இப்பெல்லாம். விஜய் பண்பார் அழுகுறான். 2 மணி நேரம் லைவ் போட்டேன், பட் வியூஸே போகல. விடு விஜய், நமக்குன்னு ஒரு நாள் வரும், வர அன்னைக்கு பார்த்துக்குருவோம். என்ன நீ சொல்றதும் உனக்கும் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். சாப்பாடு சாப்பிட்டாச்சா? சாப்பாடு ஆகிக்கிட்டே இருக்கு சிவாமுத்து. இந்த மாதிரி தான். மாவு இருக்க நீ. ஓகே ஓகே பிரியா. ப்ரோ வச்ச மீன் குழம்பு காளி ராஜாராம். மீன் குழம்பு நேத்தோட அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு மேலே மீன் குழம்புனா நான் சாப்பிட மாட்டேன். அதை தண்ணி பிடிங்க. பட் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டேன், அது மட்டும் சந்தோஷம். ஜீபன் அவ்வளோதான். அதே மாதிரி தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். எடுத்துமே நம்ம மேல் இப்போ படியில் ஏறுறோம், எடுத்துமே காலை ஒரு 2 படி 3 படி தூக்கி மேலே வச்சோம்னா நமக்கு தான் பெயினாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகும். ராஜாராம் ஹேர் ஸ்டைல் பார்த்தாலே பயமா இருக்கு. இது புது ஹேர் ஸ்டைலான்றான் ராஜாராம். இந்த ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே பயமா இருக்கு, இதுல புது ஹேர் ஸ்டைலா? கொன்றுவேன். அந்த ஹேர் ஸ்டைல் போட்டா என்னன்னு தெரியல, ராஜாராம் ப்ரோக்கு ரொம்ப பிடிக்கும் போல. எங்க ஊர் திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பா வாங்க. ஓகே சிவாமுத்து, வந்துடலாம். என்ன பிரியா சமையல்? ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்களா? ராஜேஷ் சாப்பிட்டியா? நேத்து ரொம்ப பேசிட்டேன், தொண்டை எரியுது. நான் என்ன சொன்னேன் விஜய் உங்ககிட்ட? வாட்டர் பாட்டில் பக்கத்துல வச்சுக்கோ, நாட்டு சக்கரை இருக்குல்ல அது பக்கத்துல வச்சு அப்பப்போ போட்டுக்கோ. ஒயிட் சுகர் போடாத, நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் போடு. டிஃபரண்ட் ஹேர் ஸ்டைல் வைப்பாங்க ராஜேஷ் ப்ரோ. சொல்லுங்க ராஜாராம், அப்படி சொல்லுங்க. இந்த பையனை என்ன பண்ணாலும் நீங்க கிண்டல் தான் பண்ணுவோம். டீ குடிக்கிறேன். குடி 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 குடிச்சு கொண்டு. இன்னைக்கு நான் ஒரு ஈவினிங் ஒரு டிஷ் செய்யலாம்னு இருக்கேன். கொஞ்சம் இல்ல கன்ஃபார்ம் ஆன பிறகு சொல்லுங்க. சொல்லல செய்யலாம்னு இருக்கேன். வீடியோ எடுப்பேன். ஓகே விஜய் பன் டீயை கொடுத்து தொண்டை புண்ணு ஆத்துப்பா. விஜய் வாட்டர் பாட்டில் பக்கத்துல வச்சுக்கோ, கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்து அப்பப்போ பக்கத்துல வச்சுக்கோ. சாப்பிட்ற நேரத்துல டீயா வேற என்ன பண்ண ராஜேஷ்? உங்க அக்கா இப்ப சமைக்குது. அப்படி இல்லை ராஜேஷ், நான் கரெக்ட் டைமுக்கு வச்சாலும் உங்க மாமா அந்த டைம்ல டீ அந்த 7 மணிக்குள்ள குடிக்க மாட்டாரு. ஏன்னா ஐயா எந்திக்கிறது 8 மணி. வாட்டர் பாட்டில் சிப்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இல்லை ராஜாராம், நான் டயட்ல இருக்கேன், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். விஜய் தொண்டை எறிகிறதுக்கு நான் ஒரு மருந்து தருகிறேன். என்ன மருந்து சொல்லுங்க? நான் மார்னிங் இன்னைக்கு 5:10 எந்திரிச்சிட்டேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர், வாங்க சிஸ்டர். நான் இன்னைக்கு 5 o'clock எந்திரிச்சிட்டேன். 5 எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து 5:10 போல எந்திரிச்சு வெளியே வாசல். ராணி நீங்க செய்யுங்க, நாங்க பேர் வைக்கிறோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது வேற இதுல மாத்துங்க, இது கொஞ்சம் இதாக வீக் ஆகும். இந்த இடத்துக்கு இதில் மேலே வச்சுக்க அப்படியே. சரி சரி, இந்த மாவு மட்டும் எடுங்கப்பா. என்னப்பா ஒரு டீ குடிக்க வரியா நீ? இந்த மாவு ப்ளீஸ். வைக்க போறேன். எனக்கு மேரிகோல்டு பிஸ்கட் நான் சாப்பிட மாட்டேன். ரெண்டு முட்டை தோசை சுடு பிரியா, அதை அப்படியே மதுரை பார்சல் பண்ணிட்டு விடும். சிஸ்டருக்கு ப்ரோக்கிக்கு டீ காப்பியா? ஓகே. நான் மார்னிங் 5 o'clock எந்திரிச்சிட்டு ஜிலேபி ஃபிஷ் ஃபுல்லாக சாப்பிட்டு டயட்டாம்.